வசனம் மத்தேயு 7:14 உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் செய்த பிரசங்கங்கள் நாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியவைகள். இன்றைக்கி நாம் ஏராளமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் எடுக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனாலும் இயேசுவினுடைய பிரசங்கத்தை கவனிப்போமானால் அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி செல்கிறதை பார்க்க முடியும். இங்கு அவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். சிலரால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று. ஏனென்றால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமானது, வழி நெருக்கமாக இருக்கிறது. ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலே நாம் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை இழந்து போவோமானால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு உலகத்தினுடைய சகல ஆஸ்திகளையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நாம் பெற்று சுகபோகமாக வாழ்ந்து விடலாம். கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எளிதாக நாம் சொல்லிவிடலாம். ஆனால் ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் சுகபோகமாக வாழ்ந்து சம்பூர்ணமாய் வாழ்ந்து ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது நித்திய ஜீவனை இழந்து போவோம் என்று சொன்னால் அதை விட பரிதாபம் வேறொன்றும் இல்லை. ஆகவே சொன்னார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது அது கடமையாக இருக்கிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக பல பாடுகள் வழியாக நெருக்கத்துக்கு மத்தியில். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்திலே பல பாடுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் எல்லாம் கடந்து கிறிஸ்து இயேசு நிமித்தம் நமக்கு வரக்கூடிய பாடுகளும் உபத்திரவங்களும் நித்திய ஜீவனுக்கு நேராக இது நடத்துகிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் அது நெருக்கம் என்று சொல்லி நான் இப்பொழுது சமீபத்தில் இந்த மகாராஷ்டிரா பகுதி இந்த ஊழியங்களுக்கு இப்போ போனதில் பார்த்திங்கன்னாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே இருக்கிறது போலெல்லாம் கிடையாது. அங்கே இருப்பது என்பது அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, நீங்கள் அங்கே வரும்போது அங்கே சரியான வசதிகள் இருக்காது, நெட்வொர்க் இருக்காது, நீங்கள் நினைக்கிற நேரத்தில் டக்குன்னு அங்கே ஏறி பஸ்ஸுக்கு போக முடியாது, வெறும் காடு மட்டும்தான், முழுக்க காடு. ஒரு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய நக்சல் தீவிரவாதிகளினாலே வருகிற அச்சுறுத்தல், இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எப்போ வேணாலும் சந்தேகப்பட்டாங்கன்னா கும்பிடலாம். இப்படி பல காரியங்கள் அங்கே உண்டு. ஆகவே குளிர்னா கடுமையாக இருக்கும், வெயில்னா கடுமையாக இருக்கும். நீங்கள் நினைப்பது போல இருக்க முடியாதுன்னு சொல்லி உண்மையிலே அப்படி தான் நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஆகார பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு நேரமும் பயந்து கொண்டே இருக்கிற சூழ்நிலை. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக நக்சல்ஸ் ஒரு மிஷினரியை சுட்டு கொண்டு விட்டார்கள். இப்படி பல காரியங்களை அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவர்கள் சொல்லப்போன அந்த மிஷினரிகள் சுகபோகமாக இருந்தலாம். ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி என்னன்னு சொல்ல முடியாது. அந்த காடுகளுக்கு மத்தியிலே காட்டு மிருகங்கள்லாம் இரவு நேரங்களில் வரும், இரவு நேரங்களில் ஊழியத்தை முடித்து கொண்டு வரும் சொல்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது நெருக்கமானது தான். அந்த ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அநேகருடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த இடுக்கமான வாசல் வழியாக
அவர்கள் செல்லுகிறதை பார்க்க முடிந்தது. இங்கே நம்ம ஊழியங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம சுகபமாக செய்து விடுகிறோம். எல்லாத்துலேயும் பயங்கர ஆடம்பரமான நம்ம செலவுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே இன்னும் கூட இந்தியா சுதந்திரம் அடையும் போது இங்கே எப்படி இருந்ததோ அதை விட மோசமான சூழ்நிலைகளை அங்கே பார்க்க முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆம், கிறிஸ்து இயேசு எதற்காக பிடித்தார் என்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். நாம் இங்கே அழுத்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் நம்ம அழுத்துக்கிறோம். அதை தரமாட்டேங்கிறாரு, இதை தரமாட்டேங்கிறாரு சொல்லி. அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் அங்கே அவர்கள் போயிருக்கிறார்கள் என்றால் அது ஜீவனுக்கு போகிற அந்த வாசலை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். நித்திய ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் தான். இயேசு எதற்காக நமக்காக அடிக்கப்பட்டார், எதற்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அதற்குள் பிரவேசிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். 13ஆம் வசனத்தில் இப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் அது விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அது வழியாக பிரவேசிக்கிறவங்க ஒருத்தர் 2 பேரில் சிலரில் அநேகர் அதன் வழியாக பிரவேசிக்கிறார்கள். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழியோ அது இடுக்கமாகத்தான் இருக்கிறது, வழி நெருக்கமாகத்தான் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நம்ம இந்த உலகத்தில் என்ன சம்பாதித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், ஜீவனைக்கு போகிற வழி அது எடுக்கமானது. அதன் வழியை பிரவேசிக்க நாம் பிரயாசப்படுவோம். அந்த வழியை கண்டுகொண்டு ஜீவனை காத்துக்கொள்வோம். நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக.